ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்கு என்று கர்த்தர் கொடுக்கிற ஒரு அருமையான ஆலோசனை என்னவென்றால், இங்க விலையேற பெற்ற ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற. அப்போ உலகத்துடைய அலங்கரிப்பெல்லாம் அழிஞ்சிடும். இப்ப மேரேஜுக்கு நீங்க பாப்பீங்க, அந்த மேக்கப்புக்காகவே எத்தனையோ 1000 பணங்களை செலவு பண்ணாங்க. அந்த ஒரு நாளுக்கு சில மணி நேரத்துக்கு, சில மணி நேரங்கள் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களோட நேச்சுரல் ஃபேஸ் தெரியும், அவங்களோட உண்மையான கலர் என்னன்னு தெரியும், அவங்க உண்மையான ரூபம் என்னன்னு தெரியும். இது அழிந்து போகிற அலங்கரிப்பு. தேவ பிள்ளையில அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. நம்ம இருதயத்துல ஒரு மறைந்திருக்கிற ஒரு குணம் இருக்கு. என்ன குணம்? அதுதான் சாந்தமும் அமைதலுள்ள ஆவி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், அதுதான் உண்மையான அலங்கரிப்பு. அப்போ இன்னைக்கு நம்ம வெளி அலங்கரிப்பை பார்த்து உலகம் ஏமாந்து போகிறது. இன்னைக்கு மனுஷனுடைய வெளி தோற்றத்தை பார்த்து நம்ம ஏமாந்து போகிறோம். அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம இருதயத்தில் மறைந்திருக்கிற குணங்கள், குணாதிசயங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ், தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசுக்குள்ள எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் காணப்பட்டதோ அந்த குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஆண்டவர் பாலை விலையேற பெற்றல காணப்பட வேண்டும்னா, நம்ம வாழ்க்கையில நான் இதை கொடுத்தேன் அதை செய்தேன் அதெல்லாம் காட்டிலும் தேவ பிள்ளையில இப்படிப்பட்ட குணாதிசயங்கள், காட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பரிசுத்த ஆவியான திட்டமா நம்மளோட பேசுறாரு. இன்னைக்கு நமக்குள்ள அழியாத அலங்கரிப்பாகிய தேவனுடைய குணமாகிய சாந்தமும் அமைதலுள்ள ஆவி இருக்கிறதா? இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை நம்மளால பொறுத்து கொள்ள முடிகிறதா? ஒரு சின்ன வார்த்தை யாராவது சொல்லிட்டாங்க நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நமக்கு எவ்வளோ கோவப்படுறதோ, எவ்வளோ டென்ஷன் ஆயிரும், ஒரு நம்ம அமைதியே கெட்டு போகிறது அல்லவா, நமக்குள்ள சாந்தமே இல்லாமல் போகிறது அல்லவா. இன்னைக்கு நாம தற்பரிசோதனை பண்ணுவது மிக மிக அவசியமா இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிப்பீங்கன்னா, இயேசு எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார்? ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். ஆண்டவர் சொல்ற, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சாந்தமுள்ள ஆவியை பெற்று இருக்கும் போது, அவர் மனத்தாழ்மையை தரித்து கொண்டிருக்கும் போது, ஏன் நமக்குள்ள மேட்டிமை, ஏன் நமக்குள்ள பெருமையான காரியங்கள், ஏன் நமக்குள்ள அமைதியுள்ள ஆவி இல்லை? யாராவது ஒரு வார்த்தை சொன்னா ஏன் கோவப்படுறோம், ஏன் டென்ஷன் ஆகிறோம்? அப்போ எனக்குள்ள அந்த இயேசுக்குள்ள இருந்த அந்த குணாதிசயம் இன்னும் முழுமையாய் காணப்படவில்லை. தேவப்பிள்ளையிலே, இன்றைக்கு பரிசுத்த ஆவி அந்த பரிசுத்தமான ஓய்வினால நம்மோடு திட்டமா பேசுறாரு. சாந்தமும் அமைதலுள்ள ஆவிதான் உங்களுக்கு அலங்காரமா இருக்கிறது. அதை தான் ஆண்டவரும் விரும்புகிறார், ஆண்டவரை பிரியப்படுகிறார். அங்க ரொம்ப அழகா வசனம் சொல்றது, தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றுதான். ஆண்டவரும் அதுதான் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஓய்வு நாள் நம்ம அர்ப்பணிக்கலாமா? ஒருவேளை அந்த அமைதி இல்லாத காரியம், சாந்தம் இல்லாத காரியங்கள் பார்ப்பீங்க இருக்குமானா, இன்னைக்கு ஆண்டவர்களை ஒப்பு கொடுங்க. சாந்தக்குள்ளவர்கள் பாக்கியவான்கள், பூமியை சுதந்தரிப்பார்கள். எத்தனை நன்மைகள் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு அந்த அலங்கரிப்பை நீங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாமா? கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நீ சாந்தமும் தாழ்மையுமுள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த குணாதிசயம் எங்க இருதயத்துக்குள்ள தாங்க, எங்க வாழ்க்கைக்குள்ள தாங்க. அதுவே எங்க அலங்கரிப்பா இருக்கட்டுங்கப்பா. அதுதான் உங்க பார்வையில் விலையேற பெற்றது ஆண்டவரே. உங்க பார்வையில வெரி ப்ரிஷியஸா நாங்கள் காணப்படணுமே. உலகத்தின் ஆசைகளுக்காக, உலகத்தின் வெளிப்பிரகாரம் அலங்கரிப்புக்காக நாங்கள் வாழக்கூடாது ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இரக்கம் பாராட்டும், கிருபை பாராட்டும், எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. உன் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபக்கலும் பிதாவே,
ஆமென். சாந்த குணத்தை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியா இருங்க. God bless you.